கேட்ரிங்கில் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 30 பேருக்கு இளநீர் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம். 2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. 2 லிட்டர் இளநீர் வெறும் தண்ணீராக வேணும். ஒரு 4 இளநீ வரும், இல்லைன்னா 5 இளநீ வாங்கிக்கோங்க. நெய் ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. 50 கிராம் முந்திரி, பாதாம் ஒரு 40 கிராம், பிஸ்தா ஒரு 50 கிராம், வெள்ளரி விதை 30 கிராம், திராட்சை 25 கிராம், சாரப்பருப்பு வந்து ஒரு 10 கிராம், 300 கிராம் சர்க்கரை எடுத்துக்கோங்க. தேவைப்படுற அளவுக்கு போட்டுக்கோங்க. 300 கிராம் தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இளநியில் உள்ள அந்த வழுக்க காயின்னு சொல்லுவோம்ல, அந்த வழுக்க இளநீ. இது வந்து இளநியில் உள்ள தேங்காய். இது வந்து ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கோம். ஏலக்காயும் சர்க்கரையும் போட்டு அடித்தா நல்ல தூள் ஆகிடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொதிக்கிற பாலில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 300 கிராம் சர்க்கரை. இந்த சர்க்கரையை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கரைய விடணும். அது கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு கொதி வரணும். பால் கொதி வந்துருச்சு. நல்லா பால் வந்து நல்லா காயணும். நார்மலாக ஒரு கொதியிலே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடக்கூடாது. நல்லா காய்ஞ்சால் தான் பால் வர போகும். சர்க்கரை போட்டு நல்லா கொதி வந்துருச்சு. இது இனிமேல் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அடுப்பையிலேருந்து இறக்கி ஒரு அரை மணி நேரம் அதை நல்லா ஆற விட்டணும். இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சு அதை வந்து நெய் போட்டுப்போம். இப்போ வந்து இந்த வழுக்க காய் இருக்கு இல்லையா, அதையும் நெய்யில் போட்டு ஒரு வதக்கணும். இந்த தேங்காய் இருக்குல்ல, அதையும் வந்து ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நெய்யில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இந்த இளநீ எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா போட்டு அந்த நம்ம நெய் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஃபுல்லாகவே இளநியை ஊற்றி நல்லா ரொம்ப நார்மலாக சூடானா போதும், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெதுன்னு சூடாகிடுச்சு. இதையும் ஒரு 5 நிமிஷம் இறக்கி வச்சிடலாம். இதுவும் லைட்டாக வெதுன்னு இருக்குது, சூடு கொஞ்சம் ஆறணும். இப்போ வந்து இந்த பாலையும் நம்ம அந்த இளநீர் காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நல்லா போட்டு ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ஊற்றும் போது என்னென்னா வடிகட்டி ஊற்றுங்க. கொஞ்சம் ஆறலாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் சாப்பிடும் போது பிடிக்கும் போது அது சரியான முறையில் இருக்காது. நீங்கள் எவ்வளோ ஆடை எடுத்துருக்கீங்களா. இப்போ வந்து ஏலக்காய் தூளையும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இளநீர் பாயாசம் ரெடி. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்கள். ½ அன் ஹவராக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தே இப்போ எடுக்கிறோம். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.